ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ் பாட்டில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயமும் தேங்காயும் நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே சாஸ் பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் புளிக்கரைசலாக சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதில் உள்ள கசண்டெல்லாம் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த வெங்காய தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1/2 கிலோ அளவுக்கு மீனை இதில் சேர்த்துடலாம். இந்த மீனெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. மீனை சேர்த்த பிறகு நம்ம 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மீன் கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.